Exercise 10.3 10th sum y equal to cos a cube plus x cube ங்கிற மாதிரி இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இப்போ given கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிடுவோம். y equal to cos a cube plus x cube னு எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். dy by dx equal to cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னப்பா வரும்? minus sin x. So minus sin a cube plus x cube எடுத்து எழுதிக்கோங்க. ஆனா இங்க x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? a cube plus x cube. அப்ப என்ன பண்ணணும்? அதை again differentiate பண்ணணும். a cube plus x cube to the whole dash. இப்போ இது அப்படியே எடுத்து எழுதிக்கிடுவோம். a cube னா என்னது? நம்மளுக்கு ஒரு consonant term. So consonant term differentiate பண்ணா அதோட வேல்யூ வந்து 0. x cube னா x power nங்கிற ஃபார்மட்ல இருக்கு. x power n ஃபார்மட்ல இருந்ததுன்னா ஃபார்முலா என்னது? n into x power n minus 1. அப்ப 3 into x power 3 minus 1 3x square. அப்ப 0 plus 3x square நம்மளுக்கு என்ன வரும்? 3x square. அப்போ அதை முன்னாடி எழுதிக்கிடுவோம். அப்போ minus 3x square sin a cube plus x cube. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் y equal to e power minus mx. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? e power minus mx டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus mx தான். ஏன்னா e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? e power x தான் வரும். So e power mx டிஃபரன்ஷியேட் பண்ணா e power minus mx தான் வரும். இப்போ minus x நம்ம என்ன பண்ண போறோம்? அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஏன்னா x இல்ல minus mx ன்னு இருக்கு. ஸோ இந்த டேர்மை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றோம். e power minus x mx. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus m அப்படியே இருக்கும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் டேர்ம், x ஓட கோஎஃபிஷியன்டா இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ சிம்பிளை பண்ணி எழுதிக்கிற வேண்டியதான். அந்த மைனஸ் எம் முன்னாடி எடுத்து எழுதியிருக்கோம். இ பவர் மைனஸ் எம்எக்ஸ். இப்போ ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்து ஒய் ஈக்குவல் டுன்னு தான் இருக்கு. ஸோ இந்த இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் பதிலாக ஒய்ன்னு எழுதியிருக்கோம். தேங்க்யூ.